சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியுடைய தலைப்பு மத்தேயு நற்செய்தி முதல் அதிகாரம் 22-23. இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவீர். எம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். எசாயாவுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா இதே காரியத்தை எசாயா இறைவாக்கினர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்னால் கன்னி கருதாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு எம்மானுவேல் என்று பெயரிடுவீர். எம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு, அதாவது இயேசு சொல்ற நான் உன்னோடு, கடவுள் நான் உன்னோடு. இந்த செய்தியினுடைய தலைப்பானது நான் உன்னோடு, நீ யாரோடு இருக்கிறாய்? எம்மானுவேல் என்றால் கடவுள் சொல் நான் உன்னோடு இருக்கிறேன், நீ யாரோடு இருக்கிறாய்? அவர் கேட்கிறார், மகனே நான் உன்னோடு, நீ யாரோடு? நான் என்ன சொல்ல வேண்டும்? நானும் உம்மோடு என்று சொல்ல வேண்டும். இந்த உலகத்தில் அப்படி சொல்லப்படுகிறதா? அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த செய்தியானது கொஞ்சம் மாறுபட்ட சூழ்நிலையில் கருத்துக்களை உங்களுக்கு வெளிப்படுத்தலாம். அவர் சொல்லுகிறார் நான் உன்னோடு, நீ யாரோடு என்று. இந்த செய்தியுடைய ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்தீங்கன்னாக்க, அவர் இயேசுசாமி வாழ்ந்த காலத்தை யாரையெல்லாம் சந்தித்தாரோ, யாரெல்லாம் அவரை சந்தித்தாரோ அவர் சொல்லுகிறார் நான் உன்னோடு என்று சொல்லுகிறார். ஆனால் அவரை சந்தித்தவர்கள் எத்தனை பேர் நானும் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னார்கள்? ரொம்ப பேர் சொல்லவே இல்லை. அவர் தான் சொல்லிட்டு திரிகிறார், எம்மானுவேல் நான் கடவுளும் வந்திருக்கேன் வாங்கன்னு சொல்றாரு. யாராவது ஒருத்தராவது நான் உன்னோடுன்னு சொன்னாக்க, ஆண்டவரே நானும் உன்னோடு இருக்கிறேன் என்று யாராவது ஒருவர் இதுவரையில் அவருக்கு சரியான பதில் சொல்லி இருக்கின்றோமா என்று யோசித்தால் இந்த விவிலியத்தில் ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். 7 விதமான காரியங்களில் எப்படியெல்லாம் இந்த எம்மானுவேல் நான் உன்னோடு, நீ யாரோடு என்ற நிலையில் பார்க்க வேண்டும். இந்த 7 காரியங்களை விவிலியத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது, அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய சொந்த வாழ்க்கையில் இந்த 7 விதமான காரியங்களும் இருக்கிறதா? இருந்தால் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம், இல்லை என்றால் கிறிஸ்துமஸ் திண்டாட்டம். வெளிவேடமாக கொண்டாடலாம், ஆடலாம், பாடலாம், புது துணி போடலாம். இந்த நாளும் புது துணி போட்டிருக்கேன், புது துணி போடலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் உண்மையில் நான் இயேசுசாமி உன்னோடு இருக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? முதல் இது பாருங்க, மத்தேயு நற்செய்தி 19வது அதிகாரம் 16-24 வசனங்கள் படிச்சீங்கன்னாக்க, பணக்கார வாலிபன் ஒருவன் இயேசு நோக்கி வருகிறான். வந்து, ஆண்டவரே நிலை வாழ்வு அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு சாமியை பார்த்து கேட்கிறான். அவர் சொல்லுகிறார், உற்று பார்த்து நீ நிலைவாழ் பெறவினால் 10 கட்டளைகளை அனுசரிங்கிறார். அதை நான் சிறு வயது முதல் கொண்டு அனுசரித்து வருகிறேன் என்று சொல்லுகிறார். இன்னும் உற்று பார்த்து உனக்கு ஒரு குறை இருக்கிறது, நிறைய செல்வங்கள் வைத்திருக்கிறாய், அந்த செல்வங்களை விற்று ஏழைகளுக்கு கொடு என்று சொல்லுகிறார். அவன் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது மனம் கலங்கினான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் சும்மா திரும்பி போனான். விவிலியத்திலேயே ஒன்று ஆசீர்வாதம் பெறாமல் திரும்பி போனது இந்த ஒரு ஆள் தான். இப்போ பாருங்க, அவர் சொல்றாரு நான் உன்னோடு பணக்கார வாலிபனே என்று சொல்லுகிறார். அவன் என்ன சொல்லுகிறான்? நான் உன்னோடு இல்லை, பண ஆசையில் இருக்கிறேன். எம்மானுவேல் என்பது எப்படி அந்த பணக்கார வாலிபனுக்கு பொருந்தும்? அருமையான சகோதரனை, பணம் நிறைவாக இருந்தது, சகல விதமான உலக இன்பங்களை அனுபவித்தான். ஆனால் இயேசுவை நெருங்கி வந்த பொழுது அவர் சொல்லுகிறார், பகிர்ந்து கொடுத்தல் வழியாக நான் உன்னோடு இருக்கிறேன்.
ஏழைகளுக்கு அதை கொடுக்கிற ஒரு சத்தியத்தின் வழியாக எம்மானுவேல் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் அந்த பணக்கார வாலிபன் என்ன சொன்னார்? நான் உன்னோடு இல்லை. கொண்டாடலாம், ஆட்டம் பாட்டம் இருக்கலாம், வான வேடிக்கைகள் இருக்கலாம், புது துணிகள் இருக்கலாம், நல்ல விருந்து இருக்கலாம். ஆனால் அந்த பணக்கார வாலிபன் என்ன சொன்னார்? இல்லை, நீ சொல்வதை என்னால் கேட்க முடியாது. நான் பண ஆசையோடு இருக்கிறேன். நான் உன்னோடு என்று சொல்லுகிறவள் அவன் சொல் இல்லை, நான் உன்னோடு இல்லை, நான் பண ஆசையில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். இரண்டாவதாக பாருங்க, சமாரிய பெண். யோவான் நற்செய்தி 4வது அதிகாரத்தை பூரா படிச்சீங்கன்னா 16-18 வசனத்தை படிக்கிறேன். அந்த சமாரிய பெண்ணை பார்த்து இது உன் கணவனை அழைத்து வா என்று சொல்லுகிறார். அவர் சொல்ல எனக்கு கணவன் இல்லையே என்று சொல்லுகிறார். இயேசு அந்த பெண்ணை ஆம், உனக்கு கணவன் இல்லை, இதுவரை 5 புருஷர்கள் கணவர்கள் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறது 6வது கணவன் என்று சொல்லுகிறார். இதை கேட்டவுடன் அந்த சமாரிய பெண்ணுடைய உள்ளமானது நடுங்கிற்று. அவர் சொல்லுகிறார், சமாரிய பெண், நான் உன்னோடு, நீ யாரோடு? அவள் 5 கணவர்கள், மாறுபட்ட வாழ்வு, தாறுமாறான வாழ்வு, கணவன் மனைவிக்கு துரோகம் செய்கிற வாழ்வு செய்கிற ஒரு காலம் ஆண்டவர் இருக்க மாட்டார். எம்மானுவேல், நான் உன்னோடு, நீ யாரோடு? 5 கணவரோடு வாழ்கிறாய், தாறுமாறான உறவில் வாழ்கிறாய், கட்டிய கணவனுக்கு துரோகம் செய்கிறாய், கட்டிய மனைவிக்கு துரோகம் செய்கிறாய். நீ எப்படி கிறிஸ்துமஸ் கொண்டாட முடியும் உன்னால? நல்லா நினைச்சு பாருங்க. ஆனால் அந்த சமாரிய பெண் கேட்டதை மனம் மாறினாள். வந்து பாருங்க, நான் சொன்ன செஞ்சதெல்லாம் ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை ஏற்று மனம் மாறி, ஆண்டவரே இதையெல்லாம் நான் விட்டு விடுகிறேன், நானும் உன்னோடு இருக்கிறேன். மனம் மாற்றம் அடைகிறவர்கள் மட்டும்தான் அவர்கள் சொல்ல முடியும். நான் உன்னோடு என்று இயேசு என்னை பார்த்து சொன்னால் நானும் உன்னோடு என்று சொல்ல முடியும். சமாரிய பெண் முரட்டு பிடிவாதம் பிடிக்கவில்லை. தான் செய்ததெல்லாம் ஒருவர் சொல்லுகிறார் என்று வெளி வேடமாகவே சொல்லி அதை மாற்றி விடுகிறார். மூன்றாவதா பாருங்க, லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரம் 1-11. சக்கை எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நிகழ்ச்சி. இயேசு கிறிஸ்து பார்க்க வேணும்னு ஒரு காட்டு அத்திமத்தியில் ஏறி நிற்கிறான். ஒரு குட்டையானா பார்க்க முடியல, ஏறினான். கரெக்டாக அங்கே வந்துட்டு சக்கையே இறங்கி வா, சக்கையே நான் உன்னோடு அப்படின்னு சொல்கிறார். அந்த நான் உன்னோடுன்னு சொன்னால் மனசு ஏற்றுக்கலை. அது மனசு என்ன சொல்லுது? ஐயோ, நம்ம வட்டி வாங்குறோமே, 4 மடங்கு 5 மடங்கு வாங்குறோமே, அநியாயமாக வாங்குறோமே, கொள்ளையடிக்கிறோமே, இயேசு சாமி நான் உன்னோடுன்னு சொல்கிறாரு, என்னால் சொல்ல முடியலையே என்று மனம் மாற அவன் துடிக்கின்றான். எம்மானுவேல், இன்று இயேசு கிறிஸ்து எம்மானுவேல் உள்ளத்தில் பிறக்க வேணும் என்றால் சக்கை என்ன செஞ்சான்? உடனே இறங்கினான், நேராக வீட்டுக்கு போனான். உன் வீட்டில் வந்து தங்குனாரு. வீட்டில் போனான், கதவை திறந்தான். இயேசு வர்றதுக்கு முன்னால் போய், ஆண்டவரே நான் யாரையாவது வட்டி வாங்கி, அநியாய வட்டி வாங்கி, பொய் சொல்லி ஏமாத்திருந்தா 4 மடங்கு 2 மடங்கு தன் சொத்தை எல்லாம் கொடுத்தான். மனம் மாற்றமடைந்தான். கடைசியில் என்ன? அது 10வது வசனம் 11வது வசனம். இவனும் ஆபிரகாமின் மகன் தானே, இதோ இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று என்று அழகா பாருங்க. நான் உன்னோடு என்று சொன்ன பொழுது சக்கை என்ன பண்ணான்? முதல் இல்லாமல் இருந்தான். ஆனால் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்ட பிற்பாடு சொல்லு, ஆண்டவரே நீ சொன்னதெல்லாம் நீ கேட்ட, நானும் உன்னோடு. எம்மானுவேல், நான் உன்னோடு, நீ யாரோடு என்று கேட்டார். முதலில் அவன் பண வட்டியோடு சொன்னான். ஆனால் மனம் மாற்றமடைந்த பிற்பாடு நானும் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னான். எம்மானுவேல் எவ்வளோ அழகாக ஒத்துச்சு பாருங்களா? சமாரிய பெண் எம்மானுவேலை நானும் உன்னோடு செய்யுள் வழியாக சொன்னார். அதே போல் சக்கையே தன்னுடைய செய்யுள் வழியாக இயேசு பார்த்து அழகா சந்தோஷம். நான் உன்னோடு, சக்கை நீ யாரோடு? சொல்ல, இல்லை ஆண்டவரே நானும் உன்னோடு தான் என்று சொன்னான். அடுத்த அவ்வளோங்க 4வது மத்தேயு நற்செய்தி 18வது அதிகாரம் 21-35 வரை படித்தீங்கன்னாக்க, மன்னிக்க மறுத்த பணியாள்.
10,000 தாளந்து வாங்கின ஒருத்தன் பணத்தை கட்ட முடியலன்னு ஆண்டவர்கிட்ட வந்து காலில் விழுகிறான். விழுந்து என்னால் முடியல, நான் கொடுத்துட்றேங்கிறான். அவர் சொன்னார், உன் பூராத்தையும் மன்னிச்சிட்டேன், நீ போ அப்படிங்கிறார். போயிட்டான். கொஞ்சம் தூரம் போனோடனே அவனுக்கிட்ட கடன் வாங்கின 100 தெனாரியம், 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், 10,000 ரூபா 100 ரூபா. அந்த 100 தெனாரியம் கடன் வாங்கின வர்றான். கூப்பிட்டே, எங்கே 100 ரூபா அப்படின்னு கேட்குறான். இல்லை ஐயா, நான் தந்துடுறேயா அப்படிங்கிறான். கழுத்தில் துண்டை போட்டு முறுக்கி, காசு கொடுக்கலன்னா உன்னை ஜெயிலில் போட்டுரு அப்படிங்கிறான். இயேசு சாமிட 10,000 ரூபாயை மன்னிப்பு பெற்ற அந்த மனிதன் தான் கடன் கொடுத்த ஒரு 100 ரூபாய் கொடுத்த தன்னுடைய பணியாளனை மன்னிக்க முடியவில்லை. அப்புறம் சொல்லுகிறார், அந்த பணியாளை பார்த்து, நான் உன்னோடு அப்படிங்கிறாரு. அவன் என்ன சொல்றான், இல்லை நான் உன்னோடு இல்லை, நான் பழி வாங்குகிற தன்மை உள்ளவன், நான் மன்னிக்க முடியாதவன், நான் கடின உள்ளம் உள்ளவன். எம்மானுவேல் என்று நீ சொல்லுவது எனக்கு ஒத்து வராது, நான் உன்னோடு என்று சொல்ல முடியாது. ஏனெனில் நீ சொல்லுகின்ற ஒரு காரியம் கூட என்னிடம் இருக்கிறதுக்கு நியாயம் இல்லை என்று சொல்லுகிறான். அப்படியானால் எம்மானுவேலுங்கிறது அந்த பணக்காரன் இவனுக்கு எப்படி வந்துச்சு? எப்படி ஒத்து வரும்? ஒத்து வரும்படியே யார் உள்ளத்தில் பகை இருக்கிறதோ, பழி வாங்குகிற தன்மை இருக்கிறதோ, மன்னிக்க முடியாத தன்மை இருக்கிறதோ, பிறரை அவமானப்படுத்துகிற தன்மை இருக்கிறதோ, பிறரை பலருக்கு முன்னால் ஏளனப்படுத்துகிற தன்மை இருக்கிறதோ, அவர்கள் உள்ளத்தில் எம்மானுவேல் இருக்க மாட்டார். அவர்கள் சொல்ல முடிய சக்கை எப்படி எல்லாத்தையும் கொடுத்து விட்டு, ஆண்டவரே நீர் சொன்ன அத்தனை நான் செய்து விட்டேன் என்று சொல்லுகிற பொழுது, எம்மானுவேல் நான் உன்னோடு சக்கைன்னு சொன்னப்ப சக்கை சொல்கிறேன், ஆண்டவரே நானும் உன்னோடு. இந்த உறவு தான் இந்த கிறிஸ்துமஸ் என்பதை உணர வேண்டும். எல்லா ஆட்டப்பாட்டம் எல்லாம் இருக்கட்டும், ஆனால் இந்த உறவுகளை புதுப்பித்து கொள்ளுகிற சூழ்நிலை என்று வருகிறதோ அப்பொழுதுதான் கிறிஸ்துமஸ். அடுத்தாப்புல பாருங்க, 5வது லூக்கா நற்செய்தி 13வது அதிகாரம் 19-20 வசனம் பார்த்தீங்கன்னாக்க, சொத்து சேர்க்கும் ஒரு பணக்காரன், அவனுடைய நிலத்தில் நிறைய விளைஞ்சிருச்சு. அவன் அப்படியே யோசிக்கிறான், என்ன அது இவ்வளவு நெல் விளைஞ்சிருக்க, களஞ்சியத்தை இடித்து பெரிதாக்குவேன், விளைந்த விளைச்சல்களை சேமிப்பேன் அப்படின்ட்டு நெஞ்சில் கையை வச்சுக்கிட்டு நெஞ்சோடு பேச, நெஞ்சே நீ பல்லாண்டு வாழ்வாயாக, குடித்து வெறித்து உண்டு மகிழ்ந்திரு என்று சொல்லி தன் உள்ளத்தோடு பேசி கொடுக்கிறான். களஞ்சியங்களை இடித்து பெரிதாக்கு, சொத்தை சேர்க்கிறான். அவனை பார்த்து கேட்குறாரு, அந்த பணம் சேர்க்கக்கூடிய நிலக்களார் வயலில் வச்சிருக்காள்கிட்ட, ஐயா எம்மானுவேல் நான் உன்னோடுங்கிறாரு. அவன் என்ன இல்லை 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 இல்லை, நீ என்னோடு நீங்கள் தான் சொல்கிறீங்க, ஆனால் நான் உங்கள் கூட இல்லை, நான் சொத்து சேர்க்கறதுல இருக்கிறேன். வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், பெருசாக கட்டணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், நகை வாங்கணும், இந்த ஊரே வாங்கணும். ஆனால் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவேன், பெரிய ஸ்டார் இருக்கும், பார்த்தீங்கன்னா பெரிய தான தர்மம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் எம்மானுவேல் அந்த மனிதரோடு இல்லை. இப்போ இந்த பணக்காரன் பாருங்க, சொத்துக்களை சேர்ப்பதற்கு எல்லா காரியங்களையும் செய்து கொண்டு இருக்கிறான். சொத்து சேர்க்கிறான், களஞ்சியத்தை இடித்து பெரிதாக்கி இன்னும் விளைந்த விளைச்சல்களில் வைத்து மூடி, நெஞ்சே நீ பல்லாண்டு வாழ்வாய். ஆனால் கடவுள் என்ன சொல்றார், அறிவிலியே முட்டாளே, பொழுது விடியங்குள்ளாட்டியும் உன் உயிர் உன்னிருந்து எடுக்கப்படும் உனக்கு தெரியுமா? அவர் சொல்ல, எம்மானுவேல் நான் உன்னோடு இருக்கிறேன், எல்லாத்துக்கும் கொடு. கிறிஸ்துமஸ் செய்தி என்ன அவனுக்கு? எம்மானுவேல் நான் உன்னோடு இருக்கிறேன், நான் சொன்ன காரியங்களை பிறருக்கு செய்து கொடு என்று சொல்லுகிறான். ஆனால் அவன் என்ன சொல்லுகிறான், இல்லை என்னால் கொடுக்க முடியாது, என் களஞ்சியங்களை பெரிதாக்குவேன், என் சொத்துக்களை இன்னும் அதிகமாக்குவேன், அதிகமாக சேர்த்து கொள்வேன், நல்லா சாப்பிடுவேன், நல்லா குடிப்பேன், நல்லா ஊர் சுற்றுவேன், எல்லா வேண்டாத காரியத்தையும் செய்வேன். ஆனால் கிறிஸ்துமஸ் நல்லா கொண்டாடுவேன், நான் நல்லா சட்டை துணி போடுவேன், காரில் போவேன், 12 மணி திருப்பலிக்கு போவேன், ஊரே மெச்சிராப்பில் சென்ட் அடிச்சுட்டு போய் நிற்பேன், பிறகு பார்க்குறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக
பெரிய பிரபுமார் இருக்கிறீங்க அப்படின்னு. ஆனால் யார் யாரை ஏமாற்றுவது கடவுளுக்கு தெரியும். அந்த நிலக்களார் என்ன நினைத்தான் என்று சொல்லுகிறார். அறிவிலேயே முட்டாளே, பொழுது விடியங்குள்ளாட்டி உன் உயிர் ஒன்று விட்டு எடுக்கப்படுமே, இவ்வளோ சொல்லி கேட்க மாட்டேங்கிறியே. அப்போ எம்மானுவேல் அவங்களுக்குள்ளார பிறந்தாரா? கடவுள் நம்மோடும் சொல்ல முடிஞ்சிச்சா? முடியலையே, அவனால் சொல்ல முடியலையே. சரி, அடுத்தாப்புல 6வது பாருங்க, ஊதாரி மகன். பார்த்தீங்கன்னா லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரத்தில் 13வது வசனத்துலேருந்து 30வது வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஊதாரி மகன் எல்லாத்துக்கும் தெரியும். அவன் சொல்கிறாரு, நான் உன்னோடுன்னு சொன்னப்போ அவன் கேட்கல. அப்பா கிட்ட சொத்தெல்லாம் பிரித்து வாங்கிக்கிட்டு போய் எல்லாத்தையும் செலவழித்து மது மாது இப்படி எல்லாத்தையும் செலவழிச்சிட்டு ஒன்றும் இல்லாதப்ப பண்ணி திங்கிறது. சில பேருக்கு புத்தி எப்போ வரும் தெரியுமில்ல? இருக்கிற காசு நிறையா இருக்கிறப்ப வராது, செல்வாக்கு இருக்கிறப்ப மூளை வேலை செய்யாது, நிறைய சொத்துக்கள் இருக்கிறப்ப வேலை செய்யாது, எல்லா ஆடம்பமும் நல்லா இருக்கிறப்ப ஒன்றும் வேலை செய்யாது. எல்லாத்தையும் இழந்து ஒன்றும் இல்லாத பொழுது அப்போ தான் மூளை வேலை செய்யும். ஐயையோ இவ்வளோ பணம் வச்சு விட்டுட்டோமே. இன்றைக்கி ரொம்ப பேர் இப்படித்தான் தெரியுறாங்க. வந்தப்போ விட்டு சேமிக்கிறது இல்லை, நல்ல காரியத்தை செய்கிறது இல்லை, பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கிறது கிடையாது, குடித்து வெறித்து தாறுமாறான வாழ்க்கையில் எல்லாத்தையும் செலவழிச்சு விட்டு கடைசியில் ஒன்றும் இல்லையேன்னு எல்லாத்தையுமே பஞ்சமாக்குறது. ஊதாரி மகன் என்ன பண்ணான்? எல்லா பணத்தையும் வாங்கினான், எல்லாத்தையும் இழந்தான். கடைசியில் எப்போ புத்தி வந்துச்சு? பண்ணி திங்கிற அந்த நெற்றுக்கள், அந்த உண்மையை திங்கிறப்ப தான் யோசனை, ஆண்டவர்கிட்ட போவேனே, எங்கள் அப்பன்கிட்ட போவேனே என்று சொல்ல. அப்போ முதல்ல நான் உன்னோடுன்னு சொன்னப்போ கேட்கல. ஆனால் மனம் மாற்றம் இந்த எழுந்து என் தந்தையிடம் போவேன், அப்பா என்னை மன்னியும் என்று சொல்லுவேன் சொன்ன பொழுது எம்மானுவேல் நான் உன்னோடுன்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், ஆண்டவரே நானும் உன்னோடு ஆண்டவரே என்று சொன்னான். அந்த மூத்த மகன் என்னாச்சு? முதலையும் இல்லை, 2வது இடத்துலையும் இல்லை. 2வது இடம் கடினப்பட்டு போச்சு. தன் தம்பிக்கு செய்கிற பொழுது பொறாமைப்பட்டான், தன் தம்பிக்கு தன் சொத்துக்களை கொடுக்கிற பொழுது வேதனைப்பட்டான். எம்மானுவேல் இல்லையே, கடவுள் நம்மோடுன்னு சொல்ல முடியலையே அவனால். அப்போ மனம் மாற்றமடைந்த ஊதாரி மைந்தன் இளைய மகன் என்று தான் செய்த தவறை நினைத்து எழுவேன், போவேன், மன்னிப்பு கேட்பேன், ஒரு வேலைக்காரனாவது நான் அமர்ந்து கொள்வேன் என்று எப்படி தன் மனதை மாற்றினானோ அப்பொழுது எம்மானுவேல் கடவுள் உன்னோடு என்று சொல்லுகிற பொழுது அவன் சொல்லுகிறான், நான் மனமாற்றம் அடைந்து விட்டேன் ஆண்டவரே, நானும் உன்னோடு. அதை தான் எதிர்பார்க்கிறார். அவர் எதை எதிர்பார்க்கிறார் என்றால், நான் உன்னோடு என்று சொன்னால் நீ என்ன சொல்ல வேண்டும்? நானும் உன்னோடு என்று சொல்ல வேண்டும். 7வதாக லூக்கா நற்செய்தி 16வது அதிகாரம் 19-31 வசனம் படித்தீங்கன்னாக்க, ஐஸ்வர்ய லாசரும் பணக்காரனும் என்ற ஒரு உவமை வரும். அதில் பாருங்கள், அந்த பணக்காரன் ஒரு பாவமும் செய்யலை, நல்லா சாப்பிட்டாரு, நல்ல மெல்லிய துணி எல்லாம் கட்டிக்கிட்டு நல்ல சந்தோஷமாக இருந்தார், நல்லா சாப்பிட்டாரு. பக்கத்தில் இருக்கிறபடி கவனிக்கவே இல்லை. வாசப்படியில் அந்த எச்சியில் சாப்பிட்றாப்புல லாசருங்கிற ஒரு பிச்சைக்காரன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவன் என்னத்தை சாப்பிட்டா என்னன்னு கவனிக்கலை. ஆனால் சொல்கிறார், என்ன சொல்கிறார் இந்த பணக்கார வாழ்ந்த, எம்மானுவேல் பணக்கார வாலிபா, பணக்காரனே நான் உன்னோடு என்று சொன்னார். அவன் இல்லை, நான் உன்னோடு இல்லை, நான் ஆடம்பரத்தில் இருக்கிறேன், வகை வகையாக உண்ணுவதில் இருக்கிறேன், மெல்லிய நாகரிக துணி அணிவதில் இருக்கிறேன், ஆடம்பர மோகத்தில் இருக்கிறேன், நகை ஆசையில் இருக்கிறேன், ஊர் பெருமையில் இருக்கிறேன், நான் உன்னோடு இல்லை என்று சொல்கிறான். அப்போ 2 பேருமே செத்து போகிறாங்க. அப்போ லாசர்கிட்ட நான் உன்னோடுங்கிற பவன் என்ன சொல்கிறேன்? சாமின்ட்டு ஒன்றும் இல்லை, பசியும் பட்டினியுமே இருக்கேன், நீங்கள் ஏழைகளை தானே அதிகமாக நேசிச்சிங்க, நான் உன்னோடு ஆண்டவர்கள் போய் ஏற்றுக்கொள்கிறார். அந்த லாசர் ஏழை மனிதனை எம்மானுவேல் என்று சொன்ன பொழுது இவன் எளிமையிலும் ஏழ்மையிலும் ஆண்டவரை நானும் உன்னோடுன்னு சொல்லுகிறான், ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் அந்த பணக்காரன் நானும் உன்னோடு சொல்ல முடியல. அவனுக்கு எப்போ புத்தி வேலை செய்யுது? அவன் நரகத்துக்கு போகிறான், லாசர் ஆபிரகாமின் மடியில் போகிறாங்க. அப்போ இந்த நரகத்தில் இருக்கிற அந்த பணக்காரன் கேட்குறான், ஆபிரகாமே இதோ உன் மடியில் இருக்கிற லாசரு
ஒரு சுண்டு விரலில் கொஞ்சோண்டு தண்ணி நினச்சி என் நாக்கில் வைக்கிட்டேன் அப்படிங்கிறார். அப்போ வர முடியாதுங்கிறார். அப்போ என்ன சொல்கிறாரு, எனக்கு 4-5 பேர் அண்ணன் தம்பி இருக்காங்க, என்ன மாதிரி தான் எல்லாரும் இருக்காங்க, யாராவது ஒரு ஆள் போய் சொன்னாக்கா மனம் திரும்புவான்னு சொல்கிறார். முடியாதுங்கிறார். அவனுக்கு எப்போ புத்தி வேலை செஞ்சிச்சு? எப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஊதாரி மைந்தனுக்கு பண்ணி திங்கிறப்ப தான் புத்தி வேலை செஞ்சு. இவனுக்கு எப்போ வேலை செஞ்சு? நரகத்தில் போனால் தான் மன்னிக்கிறதும் பிறருக்கு கொடுக்குறதுங்கிற புத்தி வேலை செய்யுது. அப்போ எம்மானுவேல் சொல்லுக்கு அர்த்தம் என்ன? எம்மானுவேல், கடவுள் நம்மோடு, கடவுள் என்னோடு, இயேசு என்னோடு என்று நான் ஆணித்தரமாக சொல்ல முடியலையேனால அவர் பாருங்க நிச்சயமாக சொல்லிவிட்டார. என்ன சொன்னார்? ஆண்டவரே நான் உன்னோடு, ஊதாரி மைந்தன் சொல்லிட்டான், இதோ நான் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டேன், நான் உன்னோடு சேர்ந்துக்கிட்டேன், உன்னை விட்டு இல்லை தூரத்தில் இருந்தேன், கொஞ்சமாக மாறி வந்துட்டேன். அப்போ இந்த பணக்கார ஆள் என்ன பண்ணுறான்? முடியல, செத்து போய் கூட மனம் மாற்றம் அடையவில்லை. அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த 7 விதமான காரியங்களை பார்த்தோம். பார்த்தீங்கன்னா வரிசையாக சொல்கிறேன். முதல் இது பணக்கார வாலிபன். அவன்கிட்ட சொன்னார், நான் உன்னோடுன்னு சொன்னார். நீ யாரோடுன்னு கேட்டார். அவன் என்ன சொன்னான்? ஏசை பார்த்து, நான் உன்னோடு இல்லை, பண ஆசையோடு இருக்கிறேன் என்றான். இரண்டாவதாக சமாரிய பெண்ணை பார்த்து கேட்டார், நான் உன்னோடு, நீ யாரோடு என்று கேட்டார். முதல் சொன்னான், 5 கணவரோடு வாழ்கிறேன் என்று சொன்னார். திருத்திக்கொள் என்று சொன்னார். திருத்தி கொண்டு நானும் உன்னோடு என்று சொன்னார். மூன்றாவதாக பாருங்க, அதே பாருங்க சக்கேயு, நானும் உன்னோடு சக்கை என்று சொன்ன போல அவன் சொன்ன, நான் உன்னோடு இல்லை, வட்டி வாங்குறேன், கந்து வட்டி வாங்குறேன், அநியாய வட்டி வாங்குறேன், பொய் கையெழுத்து வாங்குறேன், பொய் ப்ராமிசரி நோட்டு வாங்குறேன், பத்திரத்தை எம்டி பத்திரத்தை எழுதிக்கிறேன், இந்த மாதிரிலாம் நான் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா. அப்போ சொன்னார், நான் வீட்டுக்கு வரணுன்னே எல்லாத்தையும் என்ன பண்ணுறான், உப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்டு யார் யார்ட்டெல்லாம் அதை பிடுங்கினாலும் எல்லாத்தையும் கொடுத்துட்றான். அப்போ சொன்னால், இப்போ நானும் உன்னோடு சமீப எம்மானுவேல் சரியாயிடுச்சு. அடுத்தாப்புல பாருங்கள், அடுத்தாப்புல 4ஆவதை பார்த்தீங்கன்னா மன்னிக்க முடியாத அந்த பணியார். 10,000 தாளந்த மன்னிப்பு பெற்றுக்கொண்டவன் 100 தாளந்த மன்னிக்க முடியல, தனாரியத்தை மன்னிக்க முடியல. அப்போ என்ன சொல்கிறான்? என்னால் கடின உள்ளவ இருக்கிற எம்மானுவேல் வர முடியாது, கடவுளினோடு இருக்க முடியாது. அடுத்தாப்புல தான் 5ஆவது சொத்து சேர்க்கும் அந்த களஞ்சியத்தை இடிச்சிட்டு கட்டு. நெஞ்சே பல்லாண்டு வாழ். சில பேர் சொல்லுவான், என்ன எவ்வளோ பணம் இருக்குது தெரியுமா, அப்படி சுண்டி விட்டோன்னா பாரு என்ன பண்ணுறேன் பாரு, அசைக்க முடியாது, என்ன 10 பரம்பரைக்கு சொத்து இருக்குது, இது இருக்குது அது இருக்குன்னு வீணாக கத்திட்டு கிடக்கிறது. சொல்கிறார், அறிவிலேயே பொழுது விடியவங்களாட்டியும் உன்னுடைய மரணம் உனக்கு இருக்குன்னு உனக்கு தெரியுமா, சாவு இருக்குன்னு தெரியுமா அப்படின்னா தெரியவில்லை. அவன் இயேசுவோடு இல்லை. எம்மானுவேல் எது? கடவுள் உன்னோடு, அதான் பிறப்பு, இயேசு கிறிஸ்து பிறப்பு, எம்மானுவேல் பிறந்திருக்கார். எம்மானுவேல் சொன்னா நான் உன்னோடு. அவன் சொல்கிறான், நான் உன்னோடு, நீங்கள் தான் சொல்கிறீங்க, நான் உன்னோடு இல்லை, நான் களஞ்சியத்தில் சொத்து சேர்க்கல இருக்கிறான். பார்த்தீங்கன்னாக்கா 6ஆவது ஊதாரி மகன் முதல்ல இல்லை, ஆனால் கடைசி சொல்ல நானும் உன்னோடு ஆண்டவர்னு சொல்லி சரியாயிட்டான். 7ஆவது பார்த்தீங்கன்னா லாசரும் பணக்காரனும். லாசர் எம்மானுவேல் கடவுளோடு இருந்தான், ஆனால் பணக்காரன் வாலிபன் இல்லை. இந்த கிறிஸ்மஸ் விழா கொண்டாடுகிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்கு ஆண்டவர் உன் பெயரை சொல்லுகிற, பீட்டர் நான் உன்னோடு என்று சொன்னால் நீ என்ன சொல்ல முடியும்? நானும் உன்னோடு என்று சொல்ல முடியுமா? சற்று சிந்தித்து பார். உன் அந்தரங்கங்களவை, உன் ரகசியங்களவை, உன்னுடைய நடத்தைகளவை, உன்னுடைய குணாதிசயங்களவை, நீ கடவுளை விட்டு எவ்வளவு தூரம் பிரிந்திருக்கிறாய் என்பதை பார்த்து அவர் சொல்ல, பீட்டர் நான் உன்னோடு என்று சொன்னால் ஒரு நல்ல ஒரு ஒப்புரவு பெற்று, ஆண்டவரே நானும் உன்னோடு, அதான் எம்மானுவேலுங்கிற கர்த்தனை. இயேசு நான் உன்னோடு என்று சொன்னால் யாரை பார்த்து சொல்லுகிறாரோ அவரும் சொல்லுவார், நானும் உன்னோடு. பங்க்ராஸ் நான் உன்னோடு அப்படின்னு சொன்னார், ஆண்டவரே நானும் உன்னோடு. இதை தான் எதிர்பார்க்கிறார். அப்படியானால் இந்த 7 வித காரியங்களில் அருமையான சகோதரி சகோதரியே, இந்த கிறிஸ்மஸில் அவர் கேட்குற, நான் உன்னோடு, நீ யாரோடு? எந்த தாறுமாறான வாழ்க்கை, எந்த குடிவெறி, எந்த விபச்சாரம், எந்த வட்டி வாங்கிறது, எந்த பொய் சொல்கிறது, எந்த பழி வாங்கிறது, இத்தனை தன்மைகளில் இருந்து நீ கிறிஸ்மஸ் கொண்டாடி ஒரு பிரயோஜனமும் இல்லை. கிறிஸ்மஸ் உனக்கு பலன் தராது. நீ கேரல்ஸ் பாடலாம், பாட்டு பாடலாம், நல்ல சூட்டு கோட்டு டை எல்லாம் கட்டலாம்,
கேக் வெட்டலாம், பெரிய கேக் வெட்டலாம், எல்லாத்தையும் கொடுக்கலாம், நல்லா சாப்பாடு, விருந்து மருந்து எல்லாம் சாப்பிடலாம், ஊரே கொண்டாடல. என்னங்க கவனிக்க மாட்டேங்கிறீங்களே? இன்றைக்கி கிறிஸ்துமஸ் ஜனவரிக்கு சரக்கு இல்லையா? எல்லாம் இருக்கும், ஆனால் இயேசு மட்டும் இருக்க மாட்டார். ஆண்மையான பிள்ளைகள் எல்லாம் பாருங்கள், கிறிஸ்துமஸ் இருக்கணும், இயேசும் இருக்கணும். இம்மானுவேல், நான் உன்னோடு சொல்லணும். ஒன்று, நான் பொறுமையில் உன்னோடு இருக்கிறேன், நீ பொறாமையில் இருப்பதால் உன்னோடு இருக்க முடியவில்லை. நான் பரிசுத்தத்தில் உன்னோடு இருக்கிறேன், நீ அசுத்தத்தில் இருப்பதால் நீ என்னோடு இல்லை. நான் பகிர்தலில் உன்னோடு இருக்கிறேன், நீ சுயநலத்தில் இருப்பதால் நீ என்னோடு இல்லை. நான் கீழ்ப்படிதலில் உன்னோடு இருக்கிறேன், நீ கீழ்ப்படியாமல் இருப்பதினால் நான் உன்னோடு இல்லை. எம்மானுவேல். அருமையான சகோதரியே, சகோதரியே, ஒரு நிமிடம் சிந்திச்சு பாருங்க. எம்மானுவேல், எம்மானுவேல் என்ற பெயர் உங்கள் காதில் விழுந்துச்சுனாக்க ஒரே ஒரு கொஸ்டின், நான் உன்னோடு, நீ யாரோடு? அப்படியானால் நான் என்னை சோதிச்சு பார்க்கணும். இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வியாக இருக்க. ஆண்டவரே, நானும் உன்னோடு என்று சொல்ல வேண்டும். ஜெபிப்போமா? அப்படியே கண்களை மூடி இந்த வார்த்தை இறக்கின்றவரை உன் காதில் விழுந்து கொண்டே இருக்கு. நான் உன்னோடு. மாணிக்கம், நான் உன்னோடு. மேரி, நான் உன்னோடு. சாந்தா, நான் உன்னோடு. நீ யாரோடு? ஆண்டவரே, நான் உன்னோடு இல்லை ஆண்டவரே, நான் வெளி வேடமாக இருக்கிற ஆண்டவரே, என் உள்ளத்தில் உனக்கு இடம் கொடுக்கல ஆண்டவரே. இதோ நீ சொன்ன 7 உதாரணங்களை பார்க்கிற பொழுது, மனமாறிய சமாரிய பெண், மனமாறிய சக்கை, இதோ மனமாறிய ஊதாரி மைந்தன், ஆண்டவரே, இவர்களைப் போல நான் மனம் மாறி உம்மோடு இருக்க எனக்கு ஒத்தாசை ஆண்டவரே. இந்த கிறிஸ்மஸ் எம்மானுவேல் என்று சொன்ன கிறிஸ்மஸ், எம்மானுவேல், இவ்வளவு அழகான வார்த்தை, நான் உன்னோடு. நீ சொல்ல மாட்டாயா மகனே, நானும் உன்னோடு ஆண்டவரே என்று சொல். அந்த சொல் தான் இயேசு கிறிஸ்து பிறந்த நாளுக்குரியது. அப்பா, இந்த அருமையான கிறிஸ்து பிறந்த நாள் விழாவில் நான் உன்னோடு இருக்க எனக்கு கிருபை செய்யுங்க சாமி. நன்றியோடு துதிக்கிறேன். ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே, ஆமென். நட்சத்திரமுதித்தது, தீபமேற்றிட தாரணியில் பூலோகம் போற்றி களித்து சத்தியமாய் சாந்தியாய் தியாகமாய் வந்து சர்வேசனுதித்தார் இம்மண்ணின் மடியில். ராஜாதிராஜன் இப்பிறப்பு
தேவாதி தேவன் அன்பளிப்பு மலர் வீசிவானோர் மானாகுவார் புல்மெத்தை விரித்தல் இடையன்மார். கன்னி மரியாளின் புண்ணிய புஷ்பம் கண்ணிறைந்த ரூபனாய் அவதரித்து, கன்னி மரியாளின் புண்ணிய புஷ்பம் கண்ணிறைந்த ரூபனாய் அவதரித்து, காளி தொழுவத்தில் கூம்பிருட்டில் காலத்தின் சொப்னம் நிகழ்ந்ததன்றோ. கிழக்கில் இருந்து வந்த அறிஞர் பலர் குழந்தையின் பாதங்கள் தொழுது நின்று, கிழக்கில் இருந்து வந்த அறிஞர் பலர் குழந்தையின் பாதங்கள் தொழுது நின்று, குங்கிலியம் காணிக்கை என படைத்தார், நீரையும் தங்கமும் மகிழ்ந்தே தந்தார். ராஜாதிராஜன் எழுந்துள்ளார், தேவாதி தேவன் எழுந்துள்ளார், மலர் வீசி வாழ்த்தினர் வானதுதர், புல்மெத்தை விரித்தனர் இளைய குலம். To ride one more hopelessly. Jingle bells,